ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாக்குவாரினி சேனல். இன்றைக்கி நம்ம கொங்கு நாட்டு ஸ்டைல் தண்ணி குழம்பு பார்க்கலாம் வாங்க. குழம்பு வைக்கலாம். இந்த மசாலா வந்து மிளகு, சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், கிராம்பு, அதாவது கிராம்பு லவங்கம் ஒன்று தான். அண்டு தனியாக காஞ்ச மிளகாய் அண்டு சீரகம், கொஞ்சோண்டு 2-3-4 வரமிளகா, மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் விட்டு கடைசியாக வந்து வதக்கி எடுத்து அரைச்சி வச்சுக்கிறது. அண்ட் அதே பேஸ்ட்டில் நம்ம வெங்காயமும் தேங்காயும் கொஞ்சமாக தேங்காய் போட்டு வதக்கி ஆட்டி வச்சுக்கிறோம். கூட வந்து 4 தக்காளி போட்டிருக்கேன். 4 வெங்காயம் 3 தக்காளி அந்த மாதிரி போட்டு யூஸ்வலாக ஆட்டியிருக்கேன். சும்மா 4 வெங்காயம் வச்சுருக்கிறேன். கோழி கிடைக்கல, அதனால் வந்து நார்மல் கோழி குழம்பு வைக்கலாம் அதே மாதிரி டேஸ்ட்டில். இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். சாப்பிட ஆனியன்ஸ் போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். கேஸ் சிம்மில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் இருந்ததுனால நான் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அடுக்கும்போது மஞ்சள் பொடியும் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் வந்துவிட்டேன். இஞ்சி பூண்டு அந்த மஞ்சள்லேயே உப்புலேயே வந்து ஒரு கலர் டேஸ்ட் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் நம்ம மசாலா கேஸ் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து பேஸ்ட் மாதிரி இறங்கும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஆட்டில் வந்து ஊற்றிக்கலாம். கூட்டு ஊற்றிடலாம். தண்ணி கலக்கி இனி ஊற்றிக்க வேண்டியதான். ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் கலரு. பீசஸ்லாம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ஒரு தடவை ஒரு விசில் வச்சுக்கிறது நல்லாயிருக்கும். இல்லை கொதிச்சாலும் பரவாயில்ல. நான் இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண போகிறேன். தண்ணிக்கு கொஞ்சோண்டு உப்பும், இப்போ மசாலா எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தண்ணியும் ஊற்றிருக்கேன். ஒரு கலக்கிட்டு இதை குடிச்சு பார்த்தா தெரியும். தனி மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பு கலரட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு விசில் விட்டு இறக்கினா இந்த மாதிரி கிடைக்கும். நல்லா ஊற்றின ஆயில் எல்லாம் மிதங்கி ப்ளஸ் வந்து கோழியோட கொழுப்பும் வந்து மிதங்கி இப்படி வந்திருக்கு. ஃப்ளெஷ்ஷும் நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கு பேர் கொங்கு நாட்டு ஸ்டைல் தண்ணி குழம்பு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு சிக்கனெலாம் நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு.